ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஹியூமன், பேட்மேன் இந்த மாதிரி மேன் கதைகளை கேட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர்மேன் பற்றின கதையை தான் நான் கேட்க போகிறோம். அதாவது ஜேகே ரவுலிங், த ஹாரி பாட்டர் ரைட்டர், அவங்க எப்படி அந்த நாவலை எழுதி முடித்தாங்க அப்படிங்கிறத பற்றின கதை தான். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும், அதிகமாக படிக்க பிடிக்கும். இப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, காதல் வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காதல் வந்துடுது, கல்யாணமும் நடக்குது. ஆனால் கல்யாண வாழ்க்கை அந்தளவுக்கு ஈஸியாக இல்லை. ஹஸ்பண்டால் அதிகமாக ஃபிசிக்கலாக அவங்க அதிகமாக துன்புறுத்தப்படுறாங்க, பயங்கரமாக அடிக்கிறாரு, சித்திரவதை பண்ணுறாரு. இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர்கிட்டேருந்து கை குழந்தையோடு அவங்க வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. கிடைக்கிற நேரங்களில் நாவல் எழுதுகிற பழக்கத்தை அவங்க கூடவே வச்சுருக்காங்க. ட்ரெயினில் போகிறப்போ, பார்க்கில் இருக்கிறப்போ, ஏன் டிஷ்யூ பேப்பர், அவங்க வாய் துடைக்கிற டிஷ்யூ பேப்பரை முதற்கொண்டு, பேப்பர் வாங்க கூட காசு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வறுமையான சூழ்நிலையில் கூட தன்னுடைய நாவலை எழுத பழக்கத்தை அவங்க விடவே இல்லை. இப்படியாக தன்னுடைய கதையை அவங்க எழுதி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் விற்கிறதுக்கு பதிப்பகங்களை போய் பார்க்குறாங்க. ஆனால் யாரும் அவங்களுடைய கதையை வாங்கியிருக்கிறதா இல்லவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப தான் ப்ளூம்ஸ்பெரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் அவங்களுடைய கதையை புத்தகங்களாக வெளியிடுறாங்க. வெளியிட்டு கொஞ்ச நாள்லேயே அந்த புத்தகம் அதிகமாக தீர்ந்து போகுது. இப்படியாக 7 சாப்டர்ஸ் அவங்க எழுதி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எழுதின எல்லா புத்தகமே அல்டிமேட்டாக விட்டு தள்ளுது. இன்றைக்கி இந்த உலகத்திலேயே அது ஒரு புத்தகம் அதிகமாக விற்பனையாச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹாரி பாட்டர் தான். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தாய் தகப்பன் கைவிட்டுறலாம், தன்னுடைய கணவன் கைவிட்டுறலாம், ஏன் பெற்ற குழந்தைகள் கூட ஒரு கட்டத்தில் கைவிடலாம். ஆனால் அவள் கற்ற கல்வியானது ஒரு பொழுதும் அவளை கைவிடாது என்பதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து மகாராணியை விட ஜேகே ரவுலிங் தான் அங்கே பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறது ஆகச்சிறந்த உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.